திருமணத்திற்கு ஜாதகம் கட்டாயமா? இந்த கேள்வி பலரின் மனசுல அமைதியா கிடக்குது. ஜாதகம் பொருந்தலன்னா வாழ்க்கை கிடந்துருமா? செவ்வாய் தோஷம் இருந்தா சந்தோஷம் இருக்காதா? இது உண்மையா இல்ல நம்ம பயமா? முன்னாடி காலத்துல ஒருத்தர ஒருத்தர் நன்றாக அறியாமலே குடும்பம் பார்த்து திருமணம் நடந்திருக்கும். அப்போ வாழ்க்கை நல்லா போகணும், சண்டை வரக்கூடாது, பிரிவு வரக்கூடாது என்று நினைத்து ஜாதகம் பார்த்தார்கள். ஆனா இன்றைய காலம் வேற. இப்போ வாழ்க்கையை நல்லா நடத்துறது ராசி இல்ல, நட்சத்திரம் இல்ல, மனசுதான். புரிதல் இருந்தா எந்த தோஷமும் கிடைக்காது. பொறுமை இருந்தா எந்த கிரகமும் தடுக்காது. அன்பு இருந்தா எந்த ஜாதகமும் தேவையில்லை. ஜாதகம் பொருந்தி கல்யாணம் பண்ணி பிரிந்தவர்களும் இருக்காங்க. ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணி வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா வாழ்றவர்களும் இருக்காங்க. அதனால் உண்மை என்னன்னா, ஜாதகம் வாழ்க்கையை எழுதாது, மனசுதான் எழுதும். நல்ல மனசு இருந்தா அதுவே பெரிய பரிகாரம். அன்பு இருந்தா அதுவே பெரிய அதிர்ஷ்டம். திருமணத்துக்கு ஜாதகம் உதவும், ஆனா வாழ்க்கையை நடத்துறது மனசுதான். நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். பொறுமை இருந்தால் குடும்பம் நிலைக்கும். அன்பு இருந்தால் ஜாதகம் தேவையில்லை. அதனால் ஜாதகம் பார்க்கலாம், ஆனால் அதையே வாழ்க்கையின் முடிவு என்று நினைக்கக்கூடாது. நல்ல மனசு இருந்தால் எந்த ஜாதகத்தையும் விட அதுதான் பெரிய அதிர்ஷ்டம்.